ஹாய் யூவர்ஸ். நம்ம எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேல போது நம்ம மாஸ்டர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங்ஸ் எப்படி பார்க்குறது, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் ரெஜிஸ்டர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி, இது எல்லாமே எப்படி பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஓவரால் என்ட்ரிஸ் எப்படி நம்ம ரிப்போர்ட்ஸை பார்க்குறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டேலிக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். இதில் ஸ்டாட்டிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். கொடுத்தோம்னா இங்கே ஓவரால் நம்ம இன்ட்ரி வச்சது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எல்லா வவுச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா வவுச்சர்ஸ் கான்ட்ரா, ரிப்பீட் நோட், டெபிட் நோட், பர்ச்சேஸ், சேல்ஸ் எல்லாமே எடுத்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரி வச்சதை மட்டும் இங்கே வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே கான்ஃபிகர்ன்றது கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் பண்ணி மட்டும் எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ட்ரி வச்சது மட்டும் இங்கே எடுத்துருக்கும். ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணி பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யாருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசிப்ட்ல வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இதில் மந்த்லி வைஸாகவும் என்டர் பண்ணி நம்ம இதை இப்படி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். செகண்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் ஸ்டாண்டிங்ஸ். இந்த அவுட் ஸ்டாண்டிங்ஸ்ன்றது என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சில இது பண்ணியிருப்போம், சில இது பண்ணாமல் இருப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணியிருப்போம், சில கஸ்டமர் நமக்கு வந்து பேமெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த பேயபிள் அந்த ரிசீவபிளோட பெண்டிங் எப்படி பார்க்கறது தான் இந்த செகண்ட் ரிப்போர்ட்ஸ். இதில் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். இதில் அவுட் ஸ்டாண்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் அவுட் ஸ்டாண்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் ரிசீவபிள் பேயபிள் இருக்கும். ஸோ இந்த ரிசீவபிள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டியது, பேயபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது, நம்ம சப்ளையருக்கு வந்து பே பண்ண வேண்டியது. இந்த ரிசீவபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓவரால் ரிசீவபிள் நமக்கு வர வேண்டிய எவ்வளோ இருக்குன்றது இங்கே பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேட் வைஸாகவும் அந்த பார்ட் நேம் வைஸாகவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இங்கே டியூ ஆனோட நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுக்கலாம். இதில் பேயபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்றது ஸோ இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட் வைஸாகவும் பார்ட்டி வைஸாகவும் அவங்களுடைய அமௌண்ட் வைஸாகவும் இங்கே என்ன பண்ணிக்கலாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஜர் ஆப்ஷன் இருக்கும். அந்த லெஜர் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண லெஜர் எல்லாமே எடுத்து வரும். ஜஸ்ட் இது என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதாவது பேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குன்றது இங்கே லெஜர் வைஸாகவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ சண்டே டப்ளாஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ சண்டே டப்ளாஸ் எல்லாம் எவ்வளோ நம்ம வந்து பெண்டிங் இருக்கு, பெண்டிங் பில்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே டாஸ் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குன்றது நம்ம ஓவரால் குரூப் வைஸாகவும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ரெஜிஸ்டர்ஸ். இந்த ஆல் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே மூவ் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போயிடலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரெஜிஸ்டர், கான் ரெஜிஸ்டர், நீங்கள் வச்ச என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் இங்கே ரெஜிஸ்டராகவும் இங்கே பார்க்கலாம். இப்போ பேமெண்ட் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ மந்த்லி வைஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா வியூ ஆகும். ஸோ இதில் எந்த மந்த் வேணுமோ அதை என்டர் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரிசிப்ட் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸாக இங்கே வந்து வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிஜிஸ்டரும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி வைஸாக வியூ பண்ணி என்டர் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இங்கே தான் கிராஃப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது மந்த்லி வைஸாக நமக்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிராஃபாக நமக்கு அது காட்டும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் சம்மரி. ஸோ நம்ம ஸ்டாக்கோட ஓப்பனிங், க்ளோசிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இன்வெர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அவுட்புட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரின்னு இருக்கும். கேட்வேஃப் கடையில் அந்த ஸ்டாக் சம்மரின்றது என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணினா நமக்கு இங்கே வந்து க்ளோசிங் மட்டும் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் குரூப் வைஸாக நமக்கு இங்கே வந்து இங்கே வியூ ஆகும். இங்கே கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா எஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பூட்ஸ் இன்வெர்ஸ் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூட் சப்போர்ட் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ஸ்டாக்காக இருக்குன்னா அதுவுமே நம்ம எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே குரூப் வைஸாக நமக்கு எவ்வளோ வந்து இன்வர்ட் இருக்கு, அவுட்வர்ட் இருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எவ்வளோ இருக்கு அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ஐட்டம் வைஸாக நமக்கு எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு இன்வர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அவுட்வர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ க்ளோசிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே என்டர் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெர்ட் எவ்வளோ பண்ணிருக்கீங்க அப்படின்றத என்டர் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் ஃபுல்லாக போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் வைஸாக நீங்கள் என்டர் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஓவராலாக இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இதே ரைட் சைடில் ஷோ ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த ஷோ ப்ராஃபிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே நம்ம என்னன்னா செக் பண்ணிக்கலாம். ஓவரால் நம்ம சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ்லேருந்து எவ்வளோ சேல் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றதையும் இங்கே நம்ம வெயிட் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி வச்சதா நம்ம சேல்ஸோ ஏதோ ஒரு 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 இது பார்த்து இருக்குன்னா, ஸோ அந்த இதை பார்த்து நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டே புக் போயிட்டு ஸோ அந்த சேல்ஸ் இருக்குன்னா அந்த சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் ஆகணும்னா மேலே பிரிண்ட்ன்றது கொடுத்துட்டு பேரண்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்து நமக்கு டேட்டா பிரிண்ட் ஆயிரும். நான் ப்ரிவியூ எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்வாய்ஸ் நம்ம ப்ரிவியூ எடுத்து இங்கே பார்க்கலாம். பிரிண்ட் கொடுக்கணும் பிரிண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், பிடிஎஃபோ இல்லை எக்ஸாவோ கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து நம்மளுக்கான எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கரண்ட் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே எக்ஸ்எம்எல்லாம் இருக்கும் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நமக்கு எங்கே எக்ஸ்போர்ட் ஆகணுன்றது நம்ம அந்த ஃபைல் ஃபோல்டர் பஸ் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன நேம்ன்றது கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் கூட நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிடிஎஃப் ஆகும்னா பிடிஎஃப் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பிடிஎஃப் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும்னா எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ எடுத்து நம்ம இது அனுப்பிக்கலாம். ஸோ இதில் மோர் ஆப்ஷன் நிறையா வேற ஆப்ஷன் நம்ம பார்க்கணும் படிச்சிங்கன்னா மேலே போட்டு போயிட்டீங்கன்னா ஸோ ஆல்ட் கோட்டுன்றது கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ரிப்போர்ட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து என்டர் பண்ணி நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.